அன்பார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, எந்த காலத்திலும் வருங்காலத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக திகழவிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமா அவர்களே, இன்றும் இந்த மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பிற்குரிய ரவிக்குமார் அவர்களே, திரளாக குழுமியிருக்கிற அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சியைச் சார்ந்த அன்பிற்குரிய தோழர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அன்பிற்குரிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் இந்த தொகுதிக்காக ஆற்றிய பணிகள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே ஆற்றியிருக்கிற பணிகள், இன்னும் கேட்டீங்கன்னா நான் திருக்கோயிலூருக்கு பண்ணதை விட விக்கிரவாண்டிக்கு புகழேந்தி பண்ணத்தான் மிக 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 அதிகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு நாங்கள் பணிகளை செய்துவிட்டு உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் சலாமாக இருந்தாலும், அதேபோல எந்த பொறுப்பிலே இருப்பவர்களாக இருந்தாலும் பல்வேறு பணிகளை உங்களுக்காக செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அந்த தளபதியினுடைய கூட்டணியிலே முக்கிய கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள். நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் என்றென்றும் படிக்கிற காலத்திலே இருந்து தமிழ் உணர்வோடு அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் கொள்கைகளை ஏற்று நடந்தவர். அதுபோல்தான் ரவிக்குமார் அவர்களும். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு மாணவனாக இருந்த பொழுது சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்து பல்வேறு பகுத்தறிவு போராட்டங்களிலே கலந்து கொண்டவர்தான் நம்முடைய இந்த ரவிக்குமார் அவர்கள். ஆகவே இந்த ரெண்டு சிங்கங்களும் எதற்கும் அஞ்சாத சிங்கங்கள். மொழிக்காக, இனத்திற்காக குரல் கொடுக்கிற சிங்கங்கள். சிறுத்தை சிங்கம், சிறுத்தை எல்லாம் ஆண்மைக்கு அடையாளமாக இருப்பவைகள். ஆக இந்த சிறுத்தைகள், அதுவும் தமிழகத்தை, இந்தியாவை விடுதலை பெற செய்ய வைப்பதற்காக இருக்கிற சிறுத்தைகள், இந்த நாட்டிலே பாசிசத்தை, நாசிசத்தை ஒழித்து உண்மையான ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக தமிழகத்தினுடைய முதல்வர், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டணி இங்கே 40 மட்டுமல்ல, இந்தியாவிலே 400 தொகுதிகளிலேயும் வெற்றி பெற்று இந்த பாசிச ஆட்சியை, மதவெறியை தூண்டுகிற இந்த பாசிச நாசிச ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்குவதற்காக ஏற்பட்டிருக்கிற கூட்டணிதான் இந்த கூட்டணி. அதிலே இருப்பவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகள். இந்த விடுதலை சிறுத்தை என்றாலே அவர்கள் எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிற கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யாரோ எங்கெங்கோ சேரக்கூடாத இடத்தெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. நான் அதை பற்றியெல்லாம் விமர்சிக்க விரும்பவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எங்களை விட அதிகமாக புரியும். அதனால அதுல இருந்தவங்களாம் கூட இப்ப எங்க கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை உண்மை உண்மை. ஏன்னா
இங்கே ஒருத்தர் இருந்தவரே பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாமக மாதிரி ஒரு கட்சி உண்டான்னு நாங்க சொல்லலைங்க. யார் சொன்னது? சி.வி. சண்முகம் சொல்றாரு. யாரு? அவரு பட்டது அவருக்கு தான் தெரியும். 2-3 தடவை பாவம் ஐயா டாக்டர் ஐயா வீட்லயே போய் உட்கார்ந்து சொருவி என்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில இல்லைன்ன உடனே இன்னைக்கு அவரு தான் எங்களை விட அதிகமா திட்டிட்டு இருக்காரு. அது காரணம் உங்களுக்கு தெரியும். நாமெல்லாம் எல்லா மத வேறுபாடுகளுக்கும் ஜாதிய வேறுபாடுகளுக்கும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுபவர்கள் தான் இந்த திராவிட இயக்க கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். அந்த உணர்வோடுதான் பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய வழியிலே நமக்காக இங்கே பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே இருக்கிற 2 பேர்களும். ஆகவே இந்த 2 பேர்களும் நிரந்தர உறுப்பினர்களாக வளர வேண்டும். இங்கே அவர் ஏதோ 1,80,000 அந்த ஓட்டுல ஜெயிச்சன்னு சொன்னாரு. அந்த ஓட்டு மட்டும் இல்ல, இனி இங்கே அவர் சொன்னதை போல எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் டெபாசிட் இழக்கிற அளவிற்கு அம்மா வச்சுக்கிது. இந்த பானை சின்னம் மகளிர் பானை இல்லாத ஊடே கிடையாது. எல்லா வீட்லயும் பானை தான். நான் சின்ன வயசுல இருக்கும் போதிலே இந்த பானையில தான் தண்ணி குடிச்சு பழக்கம். அந்த பானை உங்கள் இல்லங்களிலே இருக்கிற பானை, தளபதி அவர்களுடைய ஆதரவு பெற்ற இந்த பானை, இங்கே இருக்கிற நம்முடைய நண்பர்களுடைய சின்னமாக இருக்கிற பானை, இந்த பானை சின்னத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு என்னென்னமோ சூழ்ச்சி பண்றாங்க கொஞ்சம் பேரு. ஆனா யார் எந்த சூழ்ச்சி பண்ணாலும் இந்த சின்னத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே வந்திருக்கிற சகோதரர்களே, உங்கள் இல்லந்தோறும் உங்கள் வீதிதோறும் இந்த பானை சின்னத்தை வரையுங்கள். நான் வருவேன் மறுபடியும் உங்க ஏரியாவுக்குலாம். அப்ப இந்த பானை சின்னம் அங்கே பளபளக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் அல்ல, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு சிதம்பரம் தொகுதியிலே சொந்த பந்தம்லாம் இருக்கும். அவங்க கிட்டையும் நீங்க சொல்லி நம்முடைய அன்பிற்குரிய எழுச்சி தமிழர் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். நான் சொன்ன தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் தொகுதி நிறைய இருக்கணும்னு. அவருக்கு அது கொஞ்சம் இதா கூட இருக்கும். என்னடா நம்மளை விட்டுட்டு இது அதிகமா இருக்கணுங்கிறாரு. சிதம்பரமும் விழுப்புரமும் ஒன்றுதான். ஆக இந்த 2ம் தளபதி நிற்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாக்களிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வேட்பாளர். அந்த உணர்வோடு நீங்கள் பாடுபட்டு இந்த சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். நம்முடைய சின்னம் வாக்களிப்போம் 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 வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.